இங்க பாரா பிரபா, இப்பயும் சொல்றேன், கையில் வாழ்க்கை இன்னும் கூட உன் கையில தான் இருக்கு. அவ கூட சந்தோஷமா வாழ போறியா இல்ல அவ இல்லாம தனியா வாழ போறியா? அது நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. உனக்கு என்ன தோணுதா செய். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா. கையில வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கையில இதை மட்டும் குடிச்சிரு. ஐயோ சந்தோஷ், குங்குமப்பூ பாலை நான் 3 வேளையும் குடிக்கணுமா? எல்லாம் நம்ம குழந்தைக்காக தானே, தயவு செஞ்சு கொஞ்சம் குடி. நான் மாட்டேன். ஏய், இதுல கொஞ்சோண்டு தான் குங்குமப்பூ போட்டிருக்கேன், ஒரு ஹாஃபாவது குடியேன். முதல்ல அதை கூட. ஏய், என்ன பண்ற? நீ என்ன குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு தானே கூப்பிட்ட. இங்க பார்த்தா குட்டி பேக்கரியே வச்சிருக்க. ஒழுங்கா நான் எங்க அம்மா கிட்ட குட்டி பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் எப்படி தைக்கணும்னாவது கத்துட்டு இருப்பேன். உன்னால இப்ப அவங்க சீரியல் பார்க்க போயிட்டாங்க. இனி அவங்கள கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. போட்டோம், நான் உனக்கு ஸ்வெட்டர் தைக்க கத்து கொடுக்குறேன். ஏய், உனக்கு ஸ்வெட்டர் தைக்க தெரியுமா? எவனுக்கு தெரியும், யூடியூபை பார்த்து என் பொண்டாட்டிக்காக ஸ்வெட்டர் தைக்க கத்து கொடுக்குறேன். பேசாத நீ. இன்னைக்கு உன்னால நான் ஸ்வெட்டர் தைக்கிற பிளான் எல்லாம் வீணா போச்சு. கோச்சுக்காத. என்ன தொடாத. ப்ளீஸ் கோச்சுக்காத செல்லம். தொடாதன்னு சொல்றேன்ல. அக்கா எப்படி கொஞ்சம் பாத்தீங்களா? நம்ம மாயா கூட தான் இவன் பிள்ளைய சுமந்துன்னு இருக்கா. இவன் அவளை சட்டை கூட பண்ண மாட்டேங்கிறான். நல்லா மயக்கி வச்சிருக்கா. செல்வி, கொஞ்சமாச்சும் குடியேன் ப்ளீஸ். சரி, ரொம்ப கெஞ்சுற. குடு. இவளுக்கு மட்டும் பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ போட்ட பால். நம்ம மாயாவை என்னன்னு கேட்கறதுக்கு கூட இங்க ஒரு நாதி இல்லை. இவளுக்கெல்லாம் வந்த வாழ்வை பத்தியா? வர கோவத்துக்கு அவளை அப்படியே எரிச்சிடலாம் போல இருக்குக்கா. குடிச்சிட்டேன், இப்ப போதுமா? தேங்க்யூ. இப்ப பேர் வைக்கலாமா? சந்தோஷ், நான் முடிவு பண்ணிட்டேன். பையன் பிறந்தா எங்க அப்பா பேரு, பொண்ணு பிறந்தா எங்க அம்மா பேரு. அடி பாவி, பல மணி நேரமா கூகுள்ல உட்காந்து சாமி பேர்ல இருந்து வெள்ளக்காரன் பேர் வரைக்கும் வரிசையா ஆண் குழந்தை பேரு பெண் குழந்தை பேருன்னு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நீ என்னடா இப்படி சொல்ற? இத பார். சந்தோஷ், என்ன இவ்ளோ பேர் இருக்கு? இதுல ஆண் குழந்தையோட பேர் 2000 இருக்கு, பெண் குழந்தையோட பேர் 2000 இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டிக் பண்ணு. இந்த 4000 பேரையும் நான் படிக்கணுமா? ஆமா. சான்ஸே இல்லப்பா. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவன் நாசமா போக. இவன் கண்ணுல அத கபோதியா இருந்தப்ப எங்க உதவி தேவைப்பட்டுச்சு. இப்போ பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் வேண்டாதவங்களாயிட்டோம்ல. ஏய் ப்ளீஸ் படி. ஹலோ சார், படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. படிக்கிறத கேக்குறது ரொம்ப ஜாலியான வேலை. சோ நீங்க இந்த 4000 பேரையும் படிப்பீங்களா? அத நான் ஜாலியா ஒவ்வொரு பேரா கேட்டு எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் சொல்லுவேனா? நீங்க தான் டிக் பண்ணுவீங்களா? எப்படி? செல்வி, நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறதே ஜாலியான வேலை தான். இப்ப எப்படி படிக்கிறேன்னு மட்டும் பார். என் பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு இங்க வந்து எவளுக்கோ பிறக்க போற குழந்தைக்கு பேர் வைக்கிறானாம் பேர். இதெல்லாம் விளங்கும்னு நினைக்கிறேன். விளங்கவே விளங்காது. அருணாச்சலம். அடுத்து படி. அருண்குமார். நீ பொண்ணு பேர் படி. அக்ஷிகா, அம்பிகா, அனுஷ்கா. அக்ஷிகா கியூட்டா இருக்குல்ல? சரி, அதை டிக் பண்ணு. அக்ஷிகா. ஏய், இதுக்கு மேல நான் இங்க நின்னு எனக்கு பிபி தான் ஏறும். வா போலாம். என்ன மாயா, லைட்டு கூட போடாம இருட்டுல உட்காந்துட்டு விசிறி விசிறிட்டு இருக்க? சந்தியா, அந்த சுவிட்ச போடு. மா, கரண்ட் கட் ஆயிடுச்சுமா. அக்கா இப்பதானக்கா பார்த்தோம், அங்கெல்லாம் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சந்தியா, சந்தோஷ் வீட்ல இன்வெர்டர் இருக்கு, அதனால லைட் எரிஞ்சிருக்கும்.
என்னது சந்தோஷ் வீடா? அப்ப இது யாரு வீடுடி? நீ அவனுக்கு யாரு? மாயா, தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் இருக்கியா? இல்ல மானம் கெட்டு மரியாதை கெட்டு என்ன நடந்தாலும் நமக்கு என்னன்னு கண்டுக்காம இருக்கியா? என்ன சொல்ற? உண்மையை தாண்டி சொல்றோம். அவன் உனக்கு தாலி கட்டாம குழந்தைய கொடுத்திருக்கான். அது எவ்வளவு பெரிய தப்பு. அதையே நாம மன்னிச்சிட்டோம். அவன் பதிலுக்கு என்ன பண்ணணும்? செல்வி கொடுக்கிற மரியாதையில பாதியாவது உனக்கு கொடுக்கணும்ல. ஒரு புருஷன்னா அவன் உன்னை பொத்தி பொத்தி பாத்துக்க தேவையில்ல. ஆனா அவன் குழந்தைய நீ சுமக்கிறல்ல, அதுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல. எப்படி இருந்தவ 2 வாரத்துல எப்படி ஆயிட்டான்னு பாருங்கக்கா. சொல்லாதடி, எரிச்சல் ஆகுது. இது வரைக்கும் உன்னை ஒரு செக்கப்காவது கூட்டிட்டு போயிருப்பானா? இல்ல நீ எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டிருப்பானா? சின்ன வயசுல இருந்து நீ மகாராணி மாதிரி வளர்ந்தத பார்த்தவன் தானே அவன். தயவு தாட்சண்யம் கூட காட்டாம உன்னை இப்படி கொடுமைப்படுத்துறான். அந்த செல்விய மடியில வச்சு தாங்குவானா? இவள ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த குடோன்ல போட்டு சாவடிப்பானோ? இதெல்லாம் நினைச்சா தாண்டி பெத்த வயிறு பத்திக்கிட்டே எரியுது. வெளியே சொன்னா வெக்க கெடுச்ச. உன் வயித்துல அவன் புள்ளைய சுமந்துக்கிட்டு அவன் பக்கத்துல நீ இப்படி வாழறத பார்த்தா மத்தவங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசுவாங்கடி. அவன் உன்னை நல்லா வாழ வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவன் உன்னை கேவலப்படுத்திட்டு இருக்காண்டி. அது உனக்கு புரியலையா? மாயா, அந்த செல்வி உன் மேல பரிதாபப்படுறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்ல. அவ உன்னை மறைமுகமா பழி வாங்குறா மாயா. நீ அவளை ஒரு காலத்துல வேலைக்காரி மாதிரி நடத்தினல, அது அவ மறந்துருப்பான்னு நினைக்கிறியா? அதான் இல்ல. இப்ப உன்கிட்ட அவ அன்பா பேசி உன் மனச மாத்தி உன்னை காலடி செருப்பா நடத்திட்டு இருக்கா. எனக்கா? ஆமாண்டி, அவ உன்னை காலடி செருப்பா தான் நினைக்கிறா. ஏன்னா செருப்பா தானே வீட்டுக்கு வெளியில வைப்பாங்க. இப்ப நீயும் அவ வீட்டுக்கு வெளியில தானே இருக்க. ஒண்ணுமே இல்லாத செல்வி பஞ்சமெத்த ஏசி ரூமு, உனக்கு ஒரு ஓட்ட ஃபேன் கூட இல்லாத இந்த கேவலமான ரூமு. மாயா, அந்த செல்வி ரொம்ப நயவஞ்சகமா உன்னை பழி வாங்கிட்டு இருக்கா. நீயும் இழிச்ச வாய்த்தனமா அவளை நம்பி ஏமாந்துட்டு இருக்க. உனக்கு தங்க இடம் குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு தினம் தினம் உன்னை அவமானப்படுத்திட்டு இருக்கா. நீயும் அதெல்லாம் உண்மையான அன்புன்னு செல்வி செல்வின்னு குழஞ்சிட்டு இருக்க. மாயா, கழுகு உயிரோட வச்சுதான் அதோட இறைய கொத்தி கொத்தி தின்னுமா. அந்த மாதிரிதான் அவ உனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து தினமும் நீ அழுவுறத பார்த்து ரசிக்கிறா. சீக்கிரம் சுதாரிச்சுக்கோ. அதை விட முக்கியம், நீ பழைய மாயாவை மற வழிய பாரு. அவ உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ அவளை அழிக்கிற வழிய பாரு. அதுதான் உனக்கு நல்லது. உனக்குன்னு இப்ப இருக்கிறதெல்லாம் உன் குழந்தை மட்டும்தான். எனக்கு என்னவோ உன்கிட்ட அவ அன்பா நடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தப்பான காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மாயா, எனக்கும் அதான் தோணுது. இதோ பாரு, அவ எது கொடுத்தாலும் உடனே சாப்பிட்றாத, பார்த்து சாப்பிடு. அவ குழந்தை தான் இந்த வீட்டோட ஒரே வாரிசா இருக்கணும்ன்றதுக்காக உனக்கு கொடுக்கற சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்தாலும் கொடுப்பா. என்ன சொன்னீங்க? அக்கா, மாயாவுக்கு புரியல போல இருக்கு. இன்னொரு தடவை தெளிவா சொல்லுங்கக்கா. ஏய், உன் குழந்தைக்கு அந்த செல்வி விஷம் வச்சு கொன்னாலும் கொன்னுடுவாடி. ஏய் மாயா, உனக்கு என்ன பைத்தியமா? நல்லது சொல்றவங்களே அடிக்கிற. பாத்துக்கிட்டே இரு. அந்த செல்விதான் உன் குழந்தைக்கு எம. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க வெட்டி போட்டுருவேன். மாயா, சி, வாய மூடு. பெத்த தாயா நீ? உன் புருஷன் ஜெயிலுக்கு போன அடுத்த நிமிஷமே நீ தற்கொலை பண்ணி செத்து இருந்திருக்கணும். என்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதோ நீ என்ன நடு தெருல தள்ளி விட்டுட்ட. ஆனா செல்வி என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்கறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து என்னையும் என் குழந்தையும் பத்திரமா பாத்துட்டு இருக்கா. சந்தோஷ் வேணான்னு சொல்லியும் கெஞ்சி கூத்தாடி என்ன இங்க இருக்க வச்சிருக்கா. நீங்களாம் வேணா பிடிச்சவங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்களை மன்னிச்சு வளகாப்புக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம். ஏதோ போனா போதுன்னு வீட்டுக்குள்ள சேர்த்தா உங்க பழைய வேலைய திரும்பவும் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. வாளை சுருட்டிட்டு ஒழுங்கா இருக்கிறது இருந்தா இருங்க, இல்ல இப்பவே வெளியே போங்க.
நானே பண்ண பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுல பழி வாங்குறதுக்கு வேற என்னை ஏத்தி விடுறீங்களா? தொலைச்சிடுவேன். நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னா என்ன பேரு வைப்பேன்னு தெரியுமா? செல்வி. பையன் பிறந்தா அவன் பேரு செல்வன். இதுக்கு மேல உங்க 2 பேர்ல யாராவது செல்விய பத்தி தப்பா பேசுனீங்கன்னா, ஏன் நினைச்சீங்கன்னா கூட நானே உங்களை கொன்னுடுவேன். அவங்க போடுற உப்பையே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கே துரோகம் நினைப்பீங்களா? இனிமே அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. புரியுதா? ச்சீ. அக்கா, ஆண்டி வாங்க தம்பி, உள்ள வாங்க. தரகரே, நீங்க சொல்லுங்க. இவர் அமெரிக்கா, இவரு ஆஸ்திரேலியா, இவரு சேட்டு பையன். பாருங்க, செம வெயிட். என்னடா இது? டேய், அவன்டா இவன். எவன்? புரோக்கர் பயப்புள்ள. சந்திரா, இவங்களாம் டைவர்ஸ் ஆனவங்க. செகண்ட் மேரேஜுக்காக ஒத்த காலில் நிற்கிறாங்க. செகண்ட் மேரேஜா? டேய், இந்த விஷப்பூச்சி எங்கே மிதிச்சு சாவடிக்கணும்டா. இவங்கள யார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிடலாம். ஹலோ, என்ன பண்றீங்க? இவங்க பொண்ணுக்கு வரன் பார்க்கறேன். ஆமா தம்பி. இந்த பாரு ஓய், 2500 ரூபா கொடுத்தா 2000 மாப்பிள்ளையே இன்டர்நெட்லயே காட்டுறான். நீ கமிஷனை வாங்கிட்டு கண்டவன எங்க ஆத்து பொண்ணுக்கு தள்ளி விடலான்னு பாக்குறியா? அது நாங்க இருக்க வரைக்கும் நடக்காது. தம்பி, இல்ல தம்பி, இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. தெரிஞ்சவனா? என்னடா பண்றது? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓய், என்ன தைரியம் இருந்தா எங்க கையில நீ 2ஆம் தரமா போ சொல்லுவ. என்ன நெஞ்செழுத்த உனக்கு? வெளிவா, உனக்கு இருக்கு. தம்பி, கையலோட அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான்ப்பா. ஓ, நீதானா அவன்? நீர் மட்டும் அந்த மீசக்காரனை எங்க அழகான அக்காக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா எங்க அக்கா இந்நேரம் எங்கேயோ எப்படியோ இருந்திருப்பாங்க. கிளியை பிடிச்சி குரங்கையில கொடுத்துட்டேயா. சந்திரா, என்னம்மா இப்படி பேசுறாங்க? உங்க லட்சணமான முகத்துக்கு நம்ம போலீஸ் அங்கிள் வரதுக்கு முன்னாடி ஒரு அழகான மாப்பிள்ள, ஒரு அறிவான மாப்பிள்ள, கோடீஸ்வர மாப்பிள்ளலாம் உங்களை தேடி வரல. எங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம், வரலன்னு. டேய், வேற யாரும் நிஜமாவே வரல போல இருக்குடா. மீசை மட்டும்தான் இந்த மூஞ்சிக்கு தேறி இருக்கும் போல. வாய மூடுறா. ஆமாப்பா, ஆமா. என்னை தேடி நிறைய மாப்பிள்ளைங்க வந்தாங்க. நான் தான் அவசரப்பட்டு இந்த தரகர் பேச்ச கேட்டு அந்த சொட்ட மண்டையனை கட்டிக்கிட்டேன். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் மேரேஜே இந்த ஆளுக்கு ஒழுங்கா பண்ண தெரியல. இதுல கையலுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ண போறாரா? அப்படியே கொமட்ல குத்துனா. சந்திரா, ஐ அம் இன்சல்ட். யோ, சும்மா நின்ன இடத்துல குமுறாத. நீ உண்மையான தரகரா இருந்தா, ரோஷம் இருந்தா, மானம் இருந்தா, வெக்கம் இருந்தா, உன் தொழிலுக்கு நீ உண்மையா இருந்தா, இனி இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போ பாப்போம். சந்திரா, எனக்கு பெருத்த அவமானம் இது. இனி நீயே கூப்பிட்டாலும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். தரகரே, கோச்சுக்காதீங்க தரகரே. ஏதோ சின்ன பசங்க தெரியாம பாசத்துல பேசிட்டாங்க. முடியாது முடியாது. ஐயோ தரகரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தரகரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். தரகரே, நில்லுங்க. என்ன தம்பி நீங்க? எப்படியும் அவர்தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாகணும். அவரும் போயிட்டாருன்னா இப்ப வேற யாரு என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பாப்பா? நான் இருக்கேன் ஆண்டி. என்னது? நாங்க இருக்கோம்னு சொல்ல வந்தேன் ஆண்டி. கையலுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா, படிச்ச மாப்பிள்ளையா, அறிவாளியா, திறமசாலியா, நாளும் தெரிஞ்சவனா பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. எங்க பொறுப்பு. ஆனா என் பொண்ணு டைவர்ஸ் ஆனவளாச்சேப்பா. அவளை 2ஆம் தரமா தானே யாருனாச்சும் கட்டிப்பாங்க. அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறது சாத்தியமாப்பா? ஆண்டி, இந்த தரகர் பேச்செல்லாம் கேட்டா இப்படிதான் 1983 இருப்பீங்க. இது ஹைடெக் காலம் ஆண்டி. பிடிக்கலன்னா இன்னொரு கல்யாணம், பிடிச்சா அன்னைக்கே கல்யாணம். நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியலையே தம்பி. புரியுற மாதிரி சொல்றேனே, கேளுங்களேன். கையலோட அழகுக்கும், அறிவுக்கும், திறமைக்கும், அந்த கண்ணுக்கும், அந்த மூக்குக்கும், அந்த வாய்க்கும், அதாவது அவங்க படிச்சிருக்க படிப்புக்கு அவங்கள ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு நான் எங்கப்பா போவேன்? எங்க போவீங்களா? படிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க. மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருப்பாங்க. ஏன் நம்ம பக்கத்திலே கூட இருப்பாங்க. ஏன் இங்க கூட இப்ப கூட. நீ வளராது.
அதாவது ஆண்டி இந்த ஊர்ல இருக்கிற நல்லா சம்பாதிக்கிற கையில நல்லா பாத்துக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் கிடைப்பான்னு சொன்ன ஆண்டி. அப்படியா தம்பி? என் பொண்ணு முதல் தரமா கட்டிக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ள நம்ம ஊர்லயே இருப்பாங்களா? ஏன் ஆண்டி இருக்க மாட்டாங்க? நிச்சயம் இருப்பான். இருப்பாங்கண்ணா, இருக்கான். போட்டு குத்துறாத. அதை விடுங்க. இன்னையில இருந்து என் முழு நேரம் வேலை என்னன்னு தெரியுமா? என்ன தம்பி? உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வர வைக்கிறது மட்டும்தான் என் வேலை. என்னது? அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து கையலுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்க வேண்டியது எங்க பொறுப்புன்னு சொல்றான் புள்ளையாண்டான். ஆனா இது முடியுமா தம்பி? முடியுமாவா? இனிமே பாருங்க, கையில முதல் தாரமா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உங்களை தங்கத்தட்டுல தாங்குற மாதிரி ஒரு மாப்பிளைய பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. அவனை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. கரெக்ட். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க 2 பேரும் கையிலுக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் உதவியா இருங்க. இருப்போம். அதுதானே இனிமே எங்க வேலையே. அப்ப வரோம் ஆண்டி. வரோம் ஆண்டி. ஐயோ, என்ன அடக்கம், என்ன பணிவு. 2 தங்கமான தம்பிங்க. இனி நம்ம பொண்ணுக்கு புது வாழ்க்கை காத்திருக்கு. அண்ணே, என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? எல்லா தப்பையும் நீங்களே செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு, அதுவும் நம்ம குடும்பத்துக்காக வாழ்க்கை பூரா நீங்க ஜெயில கடந்தா நான் மட்டும் வெளியில போய் என்னண்ணே பண்ண போறேன்? இல்லண்ணே, நான் அவங்கள விட மாட்டேன். இனி அந்த குடும்பத்துல நான் ஒருத்தரை கூட உயிரோட விட மாட்டேன். உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த சந்தோஷுக்கும் செல்விக்கும் இனி அந்த குடும்பத்துக்கும் நான் தானே பரம எதிரி. ஏமானும் நான் தான். ஒன்று சந்தோஷோட குடும்பத்தையே அழிச்சிருவேன், இல்லை சந்தோஷ்க்கும் செல்விக்கும் குழந்தை பிறக்க போறதுனால தானே அந்த குடும்பமே குதூகலமா இருக்கு. இனி அந்த வாரிசே இல்லாம பண்ணிடுவேன். கொலவெறியில இருக்கனே நானு. அந்த குடும்பத்தையே வேற இருக்காம விட மாட்டேனே, விட மாட்டேன். சந்தோஷையும் செல்வியும் அழிச்சிட்டு தானே நான் இனி உங்களை வந்து பார்ப்பேன். வரனே. சொல்லுடி. என்னாச்சு? ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாயா, ஃபோன் கால் வந்துச்சு. அதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. யார் கால் பண்ணது? அறிவு. அறிவு அங்கிளா? ஜெயில இருந்தா பேசினாரு. என்னவா? இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வராரா மாயா? என்ன சொல்ற? இன்னைக்கு அறிவு அங்கிள் ரிலீஸ் ஆகி வராரு? ஆமா மாயா, அதான் எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? சொல்லு. அவரு இங்க வரேன்னு சொன்னாரு, அதான். நாம இங்க இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? என்ன பார்த்தா கேக்குறான்ல, சொல்லு. நான் தான் மாயா வாய் தவறி ஒளறிட்டேன். ஏய் லூசா நீ! அவரை ஏன் இங்க வர சொன்ன? நேரா உன் வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதானே? அவர் நான் எங்க இருக்கேன்னு கேட்டாரு. மாயா வீட்ல இருக்கேன்னு சொன்னேன். அவர் உடனே இங்க வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு மாயா. வெச்சிட்டா? நீ திரும்பவும் ஃபோன் பண்ணி அவரை இங்க வர வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம் தான் அந்த நம்பருக்கு திரும்ப ட்ரை பண்ண. ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது மாயா. அக்கா சொல்லுங்க அக்கா. ஆமாண்டி, இவ ஃபோன் போட்டா அந்த நம்பர் எடுக்கல. இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. போச்சு, எல்லாம் போச்சு.
அவன் ஏற்கனவே சந்தோஷ் மேல ரொம்ப காண்ட்ல இருக்கான். அவனை மட்டுமே குறி வச்சு ஜெயில தூக்கி போட்ட கொலவெறி வேற. போன்ல பேசும்போது கூட குரல் ரொம்ப கோவமா இருந்துச்சுக்கா. வர்ற வழியில குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வந்துட்டாருன்னா இன்னும் கொடுமையாயிடும். அவன் குடிச்சான்னா மிருகம் ஆயிடுவானே. இங்க வந்தா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எனக்கு தெரியலையே. ஐயோ, எனக்கு நினைச்சாலே வயிறு கலக்குதுடி. வாயை மூடுமா. அறிவு அங்கிள் இங்க வந்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. என்ன மாயா இப்படி சொல்ற? அவர் பயங்கர வெறுப்புல இருக்காரு. ஏதாவது வெட்டு குத்து நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சேச்சே, அங்கிள் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. இல்ல மாயா, இப்பெல்லாம் அவருக்கு கோவம் வந்தா கண்ணு மண்ணே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு வேணா பண்ணலாமா சமையல்? என்னக்கா? பேசாம நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? நம்ம வீட்டுக்கு போயிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? அறிவு நேரா இங்க தானே வருவாரு. ஐயோ, ஆமா, அவர் ஏன் நம்மள பார்க்க இங்க வராரு? அவர் நம்மள பார்க்க வரல மாயா, சந்தோஷ பார்க்க தான் வராரு. அறிவும் சந்தோஷம் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டா சத்தியமா என்ன நடக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே. ஆமாங்கா, கோவத்துல புத்தி கித்து கெட்டு போய் அறிவு ஏதாவது பண்ணி மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது மாயா. அவ்வளவுதான், அதோட என் வாழ்க்கையே போயிடும். ஏய் சமையல், அழுவாதடி. நீ அழுவுறத பார்த்தா எனக்கு இன்னும் பயம் அதிகமாகுதுடி. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஒரு போக்கு பார்த்தா நீங்க எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துருவீங்க போல இருக்கு. ச்சே.